இதை பார்க்குற அண்ணா அக்கமாராக்கள் உங்களுக்கு என்ன சாப்பாடுக்கு செய்ய நாங்கள் ரொம்ப பசியோட இருக்கோம். இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இல்லை, நாளைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இல்லை, அப்படி நிலைமையில நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌசி. நாங்கள் இப்போதும் இலங்கையில் மட்டக்களப்பு ஆரியம்பதி என்ற கிராமத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். குமாரி சரியான கஷ்ட நிலையில நாங்க வந்து கொண்டிருக்கோம். புள்ளியல் பசிக்குதுன்னு கத்துன காரணத்தால நான் வீடு வச்சு சாப்பிட்டேன். நாங்க இப்ப கூட அந்த வீட்டுக்குள்ள ஒரு 10 ரூபா காசு கூட இல்ல. சரியான கஷ்டம். பின்னர் சீனி சாமானுக்கு கூட காலையில தேத்தனி கூட வைக்கிறதுக்கு சீனி இல்லாம வெறும் போத்தல் சாமான் கிடக்கு. இல்ல இன்னும் சாப்பிடல, கிடைக்கல. இனிதான் போய் கேட்டு பார்க்கணும். கேட்டுதான் தந்த பிள்ளைகளுக்கு நாங்க செய்யணுமா, காய்ச்சி கொடுக்கணும். என்னம்மாள் பசிக்குதான்னு கேட்டேன். இவங்ககிட்ட பசிக்குதான்னு சொல்லி நம்மகிட்ட இருக்க ஆக்கி சாப்பிடன்னு கேட்டாங்க. எனக்கு மன வருத்தம் வந்தது. இளநிய தாஞ்சி குடிச்சவிய சரியான கஷ்டம். என்ன செய்யறது? பிள்ளைகள் இவ்வளவு சாப்பாடு இல்லாம கவலைப்படுது. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வளவு இல்ல. நாங்க ஒரு ஊராக்கள் வீட்டுல இருக்கோம். அவைய நீ எப்ப வந்து எழும்ப சொல்றாங்களோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்படி நிலைமை இல்ல. நான் இருக்கேன், இன்றைக்கு வருவாங்களோ நாளைக்கு வருவாங்களோ எப்ப சொல்லுவாங்களோ அப்படியே நிலைமையில இருக்கேன். இப்ப அம்மாவுக்கு வந்து என்ன மாதிரி உதவிகளை வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த சாப்பாட்டு தான். அது வேற ஸ்கூலுக்கு போற பள்ளிக்கு செலவுகள், வேற கிளினுக்கு போற செலவுகள், அது 3 தான் எனக்கு முக்கியம். எங்களுக்கு சாப்பாட்டுக்காவது உதவி செஞ்சு அது பெரிய புண்ணியமா இருக்கும்.